14 புவனங்களையும் உருவாக்கி ஒவ்வொரு புவனங்களில் குடியிருந்து வரும்போது மண்ணுலகத்துக்கு வந்து மகிமையோடு மக்களோடு சேர்ந்து குடியிருக்கிறதுக்காக வேண்டி ஒரு உயிர் செடி கொடியில் இருந்து ஈரறிவு கொண்ட நீர் கடலில் வாழக்கூடிய சீவராசிகளிலிருந்து 3 அறிவு கொண்ட எறும்பு கரையான் ஊந்து அலையக்கூடிய சிவராசி வரைக்கும் பறக்கக்கூடிய பச்சை பறவைகளுக்கெல்லாம் 4 அறிவு. வாகனமாக இருக்கக்கூடிய பசுவுக்கும் ஆனை சிங்கம் கரடி புலி வன விலங்குகளுக்கெல்லாம் 5 அறிவு. மனிதனுக்கு மட்டும் 6 அறிவு பகுத்தறிவாக வகுத்து கொடுத்திருக்கான் இறைவன் திருவருளால் அம்பிகையினுடைய அனுக்கிரகத்தை கொண்டு. அப்படி 6 அறிவு கொண்ட மக்களைத்தான் அடிமை பிடிக்கிறதுக்காக வேண்டி ஆண்டவன் பூலோகத்துக்கு வந்திருக்கான். அப்படி சிவபெருமானும் அம்பாளும் ஒரே திருமேனியில் இருக்காங்க. வலதுபுறம் சிவபெருமானும் இடதுபுறம் பராசக்தியும் ஒரே திருமேனியில் இருவேரும் கலந்து கருணையோடு அருள் செய்து கொண்டிருக்காங்க. அப்படி எம்பெருமானுக்கு பூஜை புனஸ்காரங்களெல்லாம் பண்ணுவதற்காக வேண்டி 4 வேதங்களை இறைவன் படைத்திருக்கிறான். ரிக்வேதம், அஜுர்வேதம், சமவேதம், அதர்வனம்னு சொல்லி 4 வேதங்களையே கைலாய மாமலையில் 3 வேதத்தை உண்டாக்கி பூலோகத்தில் ஒரு வேதத்தை கற்க வைத்து 4 வேதம், அந்த 4 வேதமும் சரியாக கிரியையாக ஞானமாக யோகமாக இருக்கிறது. அப்போ சரிகை கிரியை ஞானம் யோகம்ங்கிற சொல்கிற வழிபாட்டை மானிட மக்களுக்கு தான் இறைவன் கொடுத்திருந்திருக்கிறான். சரிகை கிரியை ஞானம் யோகம் இந்த 4 வழிமுறை எப்படின்னு சொன்னால், விக்கிரக வழிபாடாகவே கண்ணுக்கு முன்னால் ஒரு சிலையோ பூடமோ இறைவன் திருநாமத்தை நிலைநிறுத்தி வழிபடுவதற்கு பேர் சரிகை. கிரிகை என்று சொல்லக்கூடியது பூடமும் கிடையாது, சிலையும் கிடையாது. விளக்கு ஜோதிய வழிபாடு செய்து திருவிளக்கு கும்பிடுறதுக்கு பேர் கிரிகை. அப்போ ஞானம் வருவதற்கு காரணம் ஆலயமே செல்லாமல் இருந்த இடத்துலையே மன அமைதியோடு நாவை அடக்கி நல்லதை நினச்சி இருந்த இடத்துலையே சாமி கும்பிடுறதுக்கு பேர் யோகம். அதுக்கப்புறம் ஞானம் வந்துட்டுதுன்னா சித்தம்போக்கு செவம்போக்கு குளிக்க கூட மாட்டான், திருநாறு பூச மாட்டான். அது பாட்டுக்கு ரோட்டில் தன்னால் பேசிக்கிட்டு போவோம். இப்போ எல்லார் கையிலையும் ஒரு செல்லு இருக்குது, தன்னால் பேசிக்கிட்டு போகிறோம். சித்தம்போக்கு சிவம்போக்கு அன்னைக்கு சித்தனுக்கு தான் சொன்னாங்க. இன்றைக்கி எல்லாரும் சித்தர் போலேயே ஆளுக்கு ஒரு பீடம் கையில் இருக்குது. அந்த செல்லை கையில் வச்சுக்கிட்டு தன்னால் பேசிக்கிட்டு போகும்போது அன்னைக்கு சொன்ன பழமொழி இன்றைக்கி கலியுகத்துக்கு அது நடக்கு. என்ன இந்த ஆளு கூட ஒருத்தரும் இல்லையே, ஒத்தைகளை பேசிக்கிட்டு போகிறாங்களே, இது எப்படின்னு பார்த்தா அந்த சோப்பு கட்டி மாதிரி இருக்கிற செல்லுக்குள்ளே ஒரு ஆள் சவுண்டு வருது. இங்கேருந்து சொன்னால் அங்கே போகுது, அந்த சொல்லி இவங்களுக்கு கேட்கு. அப்போ சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற அடையாளத்துக்கு இறைவனை நடந்து கொண்டே இருந்து கொண்டே இறைவனை எண்ணி இருக்கிறதுக்கு பேர் பெரிய யோகம். இந்த மாதிரி வழிபாடு சரிகை கிரிகை ஞானம் யோகம் வழிபாடு நடத்தும்போது முறையோட அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்தரித்து அங்கந்துலுக்கி ஆசாரத்தோடு ஆடை மாற்றி இறைவனை எண்ணி நெத்தி நிறைந்த திருநீர் பூசி திலகம் வைத்து விளக்கும் ஏற்றி சூரியன் வருவதற்கு முன்னால் வழிபாடு பண்ணக்கூடியது ஆச்சாரம்.
சாயங்காலம் அவன் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து குளிப்பேன். போதும் போதும், சாமியை காலையில் கும்பிட்டா தானே, எப்போ கும்பிட்டாலும் கடவுள் தான் அப்படின்னு சொல்லதுக்கு போதும் மன அமைதி. இது ஆச்சாரம், அது அவங்க மன அமைதி. இப்படி வழிபாடு செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அர்ச்சகர், வேதியர்னு சொல்லக்கூடிய 4 வேதம் படித்து இறைவனுக்கு எல்லா மலர்களையும் பறித்து முறையான அபிஷேகங்களெல்லாம் செய்து அலங்காரம் பண்ணி இறைவனுக்கு ஆனந்தமாக பூஜை பண்ணி சுத்த அன்னம், இறைவனுக்கு பச்சரிசி சாதம் மட்டும் வேறு எந்த பொருளும் போடாமல் சுத்த அன்னத்தை மகா நைவேத்தியம் பண்ணி அனுதினமும் இறைவனுக்கு அமுது படைக்கிறது ஆச்சாரியாருடைய கடமை. இப்படி நீண்ட நெடுநாளாக நடந்துக்கிட்டே இருக்குது சிவபெருமானுக்கு அந்த பூஜை. அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது நம்மளை மாதிரி, நம்ம என்ன எல்லாரும் இல்லை, இதில் படித்தவங்கள்லாம் நிறையா இருப்பாங்க, கற்றவங்கள் அதிகம் இருக்கும்போது அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் புரியட்டும்னு சொல்லி இன்னும் மீண்டும் கற்கணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். கல்லா நிலையோடு இருந்து வேடுவனாக தின்னுங்கிற ஆள் தினம் வேட்டையாடி வீட்டுக்கு கொண்டு மாமிசம் கொடுத்து வழக்கம் போல் சாப்பிட்றது தின்னனுக்கு வேலை. காளசி மலைக்கு வரும்போது மேலே குடும்பித்தேவர்னு சொல்லி சிவனுக்கு பேர். மேலே வேட்டையாடி போகும்போது ஒரு பன்றி ஓடுது, அதற்கு பின்னாலேயே தின்னன் ஓடுறான். ஓடி பார்க்கும்போது அந்த வனத்துக்குள்ளே ஒரு மரத்துக்கு அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதுக்கு உச்சியில் ஒரு பூ வச்சுருக்கு, ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு தழுவை இருக்குது. அதெல்லாம் பார்த்த உடனே இப்படிலாம் ஒரு கடவுள் இங்கே இருக்கானே, ஒத்தையில் இருக்கானே, உனக்கு அப்பா அம்மா இல்லையா, தனியாக இருக்கார அப்படின்னு சொல்லி அந்த லிங்கத்தோடு போய் பேசுகிறார். ஐயா, உப்பு இல்லாமல் உரப்பு இல்லாமல் சப்புன்னு ஒரு வெறும்பொங்கலை வச்சுட்டு யாரோ ஒருத்தன் போயிட்டானே, நீ இவ்வளோ காலமும் தனிமையில் இருந்திருக்கிய, உனக்கு அப்பா அம்மா கிடையாதா, அண்ணன் தம்பி கிடையாதா, உறவு முறைகள் கிடையாதா, இந்த வனத்துக்குள்ளே நீ தனியாக எதுக்கு இருக்கணும்? நான் இப்போ போய் உனக்கு உடனே நான் சிறப்பு பண்ணி நான் சாப்பிட வேண்டிய உணவை கங்கில் வாட்டி சுட்டு தின்னு பார்த்து உனக்கு கொண்டு வந்து கொடுப்பேன்னு வந்திருக்காரு தின்ன. உடனே அங்கேருந்து வரும்போது சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். அவர் அதிகாலையில் குடத்தில் ஜலம் கொண்டு வந்து சிறப்பு அபிஷேகம் பண்ணிட்டார். இவருக்கு ஒரு எண்ணம் வந்ததே சரின்னு சுவாமிக்கு ஆற்றுல வாய் நிறைய தண்ணி அள்ளிக்கிட்டார். பக்கத்தில் இருக்கிற குளக்கொம்பை பிடுங்கி தான் கொண்டையில் வச்சுக்கிட்டான். ஒரு ஓலை மட்டையை உண்டாக்கி மாமிசத்தை சுட்டு சுட்டு தின்னு பார்த்து வச்சுக்கிட்டான். இறைவனுக்கு அபிஷேகம் நடக்கிறதுக்கு வந்ததே சரின்னு காலால் உச்சியில் இருக்க பூவை காலிட்டு தட்டினான். காலிட்டு தட்டி முடித்த உடனே வாயில் இருக்கிற தண்ணியை புளிச்சுன்னு சாமிக்கு துப்பிட்டான். அபிஷேகம் நடந்துருச்சு. உடனே மண்ணை தொட்டு சாமிக்கு 3 பட்டை போட்டான். அதனால தான் இன்றைக்கி அடைச்ச கோயிலில் பார்த்தா பூஜாரி இல்லைன்னா நம்மளும் சாமியை கும்பிட்டு மண்ணை தொட்டு நம்மளை அறியாமலே தலையில் வச்சுக்கிடுவோம். யாரோ ஒருத்தன் செஞ்சது தான் நம்ம செய்கிறோம். நிலக்காப்பு அதுக்கு பேர். சுவாமிக்கு நிலக்காப்பை பட்டை போட்டு தலையில் இருக்கிற அந்த இலை தலையை எடுத்து வச்சு தொன்னையில் கொண்டு வந்த கறியை முன்னால் வச்சு, எத்தனை நாளாக சாப்பிடாம இந்த பச்சரி சோறவே காட்டிட்டு போயிட்டானே, நீ கண்டிப்பாக இப்போ சாப்பிடணும், இல்லைன்னு ஒன்று விட மாட்டேன், சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லி மாமிசத்தை எடுத்து சிவலிங்கத்துக்கு அழகாக ஊட்டுதார். ஊட்டின உடனே சிவலிங்கம் வாயை திறந்து சாப்பிடுது. சிவனும் மாமிசம் சாப்பிடுவானான்னு எல்லாரும் கேட்கக்கூடாது. தின்னன் ஊட்டியிருக்கான். அப்படி ஊட்டின உடனே சாப்பிட்ருக்காரு. அதில் 1-2 எலும்பு உள்ளே இருக்கத அவரே துப்பிட்டார். அனுதினமும் இல்லாமல் 5 நாள் தான் இப்படி செய்திருக்கார். ஆனால் காலையில் வர்றது ஐயர் வந்து பார்த்த உடனே எலும்பு கிடக்கும். அந்த இடம் கவிச்சி அடித்த உடனே இது யார் செய்த அநியாயமோ, என்ன பார்த்துண்டிருக்கீர் சிவனே, நீர் இங்கு இல்லையா, யார் இப்படி அவதூறு பண்ணிக்கிட்டு இருக்கா, அவளை கண்டு எதுவும் நீ சொல்கிறது இல்லையா, நான் அனுதினமும் இதை குப்பையை அள்ளிக்கிட்டே இருக்க முடியுமா, யாரோ ஒரு அவஸ்து இப்படி பண்ணின்னு இருக்கானேன்னு வருத்தப்பட்டு சுவாமிகிட்ட சொல்கிறார். உடனே சிவபெருமான் சொல்கிறாரு அவருடைய கருணையை, அந்த தென்னன்கிட்ட சொல்லி கனவில் போயிருந்தால் உலகத்துக்கு இது தெரியாது,
ஆனால் ஐயர் கனவுல போகிறார். அப்பா நாளைக்கு ஒன்று மாதிரி ஒருவன் பூஜை பண்ணதுக்கு வாரான், அவனை நீ மரத்துக்கு அடியில் ஒளிஞ்சிருந்து பாரு, அவன் கண்ணுக்கு நீ தட்டுப்பட்டுறாத, நீ ஒளிஞ்சிருந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டாரு கனவுல. அவர் அதே மாதிரி அதிகாலையில் அமுது கொண்டு வந்து இறைவனுக்கு அருள் பிரசாதமாக நடத்தி தனியாக ஒரு மரத்து ஒரு புடை மாதிரி இருக்கிற இடத்துல போய் ஒளிஞ்சிருந்துக்கிட்டான். ஒரு 4 நாளிகை கழித்து திண்ணன் வாரான். வரும்போதே அதே போல் வாயில் ஜலம், தொன்னையில் கறி, இலைதழை குடும்பியில் வச்சுக்கிட்டு வந்தான். காலத்து தட்டினா, வாயிட்டு கொப்பளித்தான், நிலக்காப்பை எடுத்து பூசினான். சாமி சாப்பிடுங்கன்னு சொல்ல போகிறான். கண்ணில் இருந்து அவருக்கு ரத்தமாக வடியுது. வலது பக்கம் கண்ணில் ரத்தமாக வடியுது. ரத்தமாக வடிஞ்ச உடனே கேட்காரு, நீ ஒத்தியில் இருக்கேன்னு உன்னை யாராவது சத்தம் போட்டாங்களா? ரொம்ப மன நோகமடியாக உன்னை யாரும் பேசுனாங்களா? உனக்கு தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு சொல்லி நீ அழுகிறியா? என்ன காரணம் நடந்தது என்கிட்ட சொல்லு. உன்னோடு சண்டையிட்டு இருந்தால் அவங்கள நான் இப்போமே 2ல் 1 பார்க்கேன்னு முறையிடுதான். பேசாமல் இருக்கு சிவலிங்கம். உடனே பார்த்தான், நீர் என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் வைத்தியம் பார்க்கணும்னு சொல்லி பக்கத்தில் இருக்க பச்சைலையெல்லாம் பிடிங்கி கையில் கசக்கி கண்ணில் கொண்டு விடுதான். கண்ணில் விட்டால் பாதி நிற்கி ரத்தம் மாறி நிற்கலை. அதனால தான் இன்றைக்கும் காட்டில் நம்ம வேலை பார்க்கும்போது ஒரு சோளத்தட்டை அறுத்தாலும், பன்னருவா அறுத்தாலும், ஒரு கத்தி பட்டாலும் ஒரு ரத்தம் வந்த உடனே மண்ணை தெள்ளிக்கிட்டு நம்மளும் போடுவோம், விரலை கொண்டு பிடிப்போம். அதுலேயும் பிடிக்கலைன்னா 2 குலையை கசக்கி சாரை விடுவோம். இது கண்ணப்பனினாருக்கு நடந்த வைத்தியம். அதுலேயும் கேட்கல, பழையபடி இலைதலையெல்லாம் கொண்டு வந்தான். அப்படி புழிஞ்சு விடும்போது ஒரு பச்சையிலையும் கேட்கலையே, உனக்கு கண்ணில் ரத்தம் வடியுதே, எனக்கு 2 கண் இருந்து என்ன செய்ய? ஒரு கண்ணை நான் தோண்டி உனக்கு வைக்கணும்னு சொல்லி வலது கண்ணை தோண்டி சுவாமிக்கு ஒரு கண்ணை வச்சுட்டான். சுவாமி இருக்கிறது வலது பக்கம். இந்த கண்ணை தோண்டி வச்ச உடனே ரத்தம் நின்னது. 2வது இடது கண்ணும் ரத்தம் வடிய ஆரம்பிச்சிருச்சு. உடனே திண்ணன் பார்க்கான், அப்பா உனக்கு ஒரு கண்ணு நின்றுட்டுது, என்கிட்ட 2 கண்ணு இருந்தது, 1 கொடுத்துட்டேன். ஆனால் அந்த கண்ணும் நீ நல்லா இருக்கணும், நான் எப்படி இருந்தான்னா பரவாயில்ல. ஆனால் இந்த கண்ணை நான் தோண்டிட்டோம்னா உன் கண் எனக்கு தெரியாமல் போயிடும். அதனால் செருப்பு காலோடைய அந்த இடது கண்ணில் மிதிக்கிறதுக்கு காலை தூக்கிட்டான், அடையாளம் தப்பிடக்கூடாதுன்னு. கண்ணுக்கு நேரம் தூக்கி நிற்கான், அம்பை எடுத்தான், இடது கண்ணை தோண்ட போகிறான். இது அம்பாளுடைய கண்ணு. தோண்டினது சுவாமியுடைய கண்ணு. இடது பக்கம் இருக்குது பராசக்தியினுடைய கண்ணு. அப்போ தாயினுடைய இறக்கம், பிள்ளைக்கு இந்த கண்ணையும் எடுத்துட்டா வம்பா போயிடும், அவர் கொஞ்சம் அவனை சோதிச்சாரு, நம்ம சோதிக்கக்கூடாதுன்னு சொல்லி சுவாமிகிட்ட சொல்லி இப்போ மாதிரி திண்ணனுக்கு காய்ச்சி கொடுங்களாம். அந்த கண்ணையும் தோண்டிட்டா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்கள் கண்ணை தோண்டுவதற்கு முன்னே காய்ச்சி கொடுங்கன்னு சொன்ன உடனே சிவபெருமான் ஆனந்தமாக எழுந்தருளி சிவலிங்கத்திலிருந்து 2ஆக கீறி அதில் இருந்து சிவன் தோன்றி, தின்னா உன்னுடைய பக்தியை நான் மெச்சினடா, நீ செய்த பக்திக்கு ஈடு உலகத்தில் ஒன்றும் கிடையாது, அன்புக்கு மிஞ்சி அரண் பூஜையே கிடையாதுடா, உன்னுடைய அன்பில் மயங்கிட்டான், உனக்கு கூட கண் வேண்டாம்னு 2வது கண்ணு நீ தோண்ட போனே இல்லையா, அதனால் உன்னுடைய பக்தி நான் மெச்சினேன்னு சொல்லி 6 நாளையில் கண்ணப்பனாருன்னு பேர் கொடுத்து பக்தி செய்ததுக்காக வேண்டி 63 நாயன்மார்களில் 6 நாளையில் பூஜை செய்து முக்தி அடைஞ்சார் கண்ணப்பனார். அதுக்கு காரணம் என்னென்னா மந்திரமும் கிடையாது, தந்திரமும் கிடையாது, முழுமையான அன்பு தான். இன்றைக்கும் வருந்தி முழுமையாக கடவுள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் காது கேட்கும், கண்ணு தெரியும், எந்த உருவத்திலேயாவது உங்களுக்கு அது நிறைவு செய்து கொடுப்பார். முழு நம்பிக்கை தான் காரணம். அப்போ கண்ணப்பனாருக்கு பேரும் கொடுத்து முக்தியும் கொடுத்து சிறப்பு கொடுக்கும்போது ஐயர் ஒளிஞ்சிருந்து பார்த்தார் இல்லையா, அவர் விறுவிறுன்னு ஓடி வந்து சிவன் காலில் விழலை, அடியாருக்கு அடியாருன்னு சொல்லி கண்ணப்பனார் காலில் விழுந்தார். இத்தனை வருஷம் நான் பூஜை பண்ணனே, எனக்கு காட்சி கொடுத்தாரா,
நீ 6 நாளையில் கண்ணை கொடுத்து ஆண்டவனை காட்டிட்டியப்பா, நீ தான் கடவுள், உனக்கு அப்புறம்தான் சிவன் அப்படின்னு சொல்லி அடியாருக்கு அடியாருன்னு சொல்லி ஆண்டவன் இன்றைக்கும் திருவோடு ஏந்தி ஒரு காவி குடித்தி உத்திராட்ச மாலை போட்டு ஒரு தேரம் சாதம் வாங்கி உண்டுட்டு அந்த ஓடை யார் கழுவி கவுத்தி வைக்கானோ அவன் தான் கடவுளாம். மறு தேரத்துக்கு சோறு சேர்த்து வைக்கக்கூடாது. சோறு வேணும்னா எங்கேயாவது போய் கேட்கணும், பசிச்சா வாங்கி சாப்பிட்டுட்டு ஓட்டை கழுவி கவுத்திடணும். அதான் அடியாருக்கு அடியார். ஆண்டி வாராருன்னு சொன்னால் ஒரு அமுது 2 வீட்டில் 3 வீட்டில் வாங்கினா அவருக்கு போதும். அப்போ சன்னியாசி வடிவத்தில் இறைவன் காட்சி கொடுத்து ஐயருக்கும் முக்தி வாங்கி கொடுத்து ஆண்டவனே அந்த உருவத்தில் வந்து காட்சி கொடுத்ததுனால தான் இப்பவும் அடியாருக்கு அடியாருங்கிற பூஜையும் நடக்கு. சிவபெருமானுடைய அனுக்கிரகம் அன்புக்கு கட்டுப்பட்டதான் ஆண்டவன். அப்போ எவ்வளவு வேதம் படிச்சிருந்தாலும் அன்பு இல்லைன்னா செல்லாது. கடவுளுக்கு முழு மனசோட விளக்கேற்றி 2 மலர் போட்டு ஒரு கற்பூரம் பண்ணி தூதுவம் கொடுத்து ஏண்ட ஒரு கற்கண்டு வச்சு சாமி கும்பிட்டாலே போதும். நம்ம உருகி கேட்டால் எல்லாம் கொடுப்பா, நடக்கும். இதுதான் இறைவனுடைய திருவருளால் திண்ணனுடைய கதைன்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இதை சுருக்கமாக சொல்லணும்னு சொல்லி இந்த கண்ணப்பனையினாருடைய அன்பை பற்றி சொல்லியிருக்கேன். எல்லாரும் அன்போடு இருந்து அவங்க வீட்டில் விளக்கேற்றி முடிஞ்சப்போ கோயிலுக்கு வந்து முழு மனசோடு நீங்களும் முக்தி பெறணும், உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கணும் வழிபாட்டை. அன்பு தான் முக்கியம். அன்பே சிவம்னு சொல்லி நிறைவு பண்ணுறேன்.